3 வேட்பாளர்கள் போட்டியிட்டு முறையே 1136, 7636 மற்றும் 11628 வாக்குகளை பெற்றன. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மொத்த வாக்குகளில் எத்தனை சதவிகிதம் பெற்றார்கள்? அதாவது இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, எத்தனை % அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற 3ஐயும் நீங்க கூட்டிருங்க. ஒன்னா 11628, 7636, அடுத்து 1136. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிடலாமா? 6 6 12 8 20க்கு 0 மீதி 2 4 7 10க்கு 0 மீதி 1 12 14க்கு 4 மீதி 1 10க்கு 0 மீதி 1 20400. மொத்த வாக்குகள் பார்த்தோம் அப்படின்னா 20400 இருக்கு. இந்த 20400 யார் அதிகமா வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அவங்க கூட நம்ம பார்த்தோம்னா இன்ட்டு பண்ணி நம்ம % கண்டுபிடிக்க போறோம். மொத்த வாக்குகள் மொத்தம் கீழே போட்டுக்கோங்க. 20400 அதிகமா வாங்கியிருக்கிற அந்த வாக்கை மேலே போட்டுட்டு நீங்க % கன்வெர்ட் பண்ணணும்னா 100 இன்ட்டு பண்ணிருங்க. இங்க இருக்கிற 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? நீங்க சின்ன சின்ன நம்பர்ல இருந்தே பாத்தீங்கன்னா அடிக்க பாருங்க. 2 2ஆவே அடிக்க பாருங்க. உங்களால 4ஆல முடியும் அப்படின்னா 4ஆல கூட பண்ணலாம். 5 நாங்க 20, 1 நாங்க 4. ஸோ இந்த இடத்துல அடிச்சோம் அப்படின்னா 2 நாங்க 8, மீதி 3, 9 நாங்க 36, 7 நாங்க 28. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ டைரக்டா இங்க 3ஆலையும் உங்களால அடிக்க முடியும். 1 3 7 21, 9 27, மீதி பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு, 6 18, 2 இருக்கு, 9 27. இப்போ டைரக்டா 17ஆல அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, I17 85, மீதி 11 ஒரு 9 கீழே இறக்கிக்கோங்க. அதே போல 7 17 119. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 57 ஃபர்ஸ்டா இருக்கிறது தான் ஆன்சர்.